ஊட்டி முடிச்சாச்சா? முன்னெல்லாம் ஆர்வ கலர்ல ஆன்னு சொல்லுவா, இப்பலாம் வாயவே திறக்க மோளை வேற இப்பதானே இந்த திருவாயம் சொன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன். மேடமுக்கு கொண்டை போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, மேல சிண்டு. இன்னைக்குதான் முத சிண்டு போட்டிருக்காங்க அவங்க. என்னமோ வீடியோ பேசியிருந்தால பாத்தீங்களா எப்படின்னு. ஹாய்ங்க அப்படி வாய்க்குள்ளே பேசுவா. ஏன் எனக்கு அவ்வளவுதான் வரும் வரல போய் ஒரு இன்னும் கூச்சம் தெரியலங்க. என்னடி கூச்சம் பண்ணும்போது வாங்க போறாங்க பாப்பாவுக்கு. நேற்றே வாங்கணும்னு நினைச்சேன். நேற்று கடைலாம் இல்லை, அது இல்லாமல் நைட்டு லேட் ஆயிடுச்சு, அதனால போல போய் வாங்கிட்டு வர போறேன். முக்கால் கிலோ தானே என்கிட்ட காசு இருந்தா நான் எடுத்துட்டு கூட தான் வாங்க முடியும். அடுத்து நான் வீட்டில் எதுவும் ஒழுங்கான வேலை செய்யலைங்க. அந்த தேங்காய் எடுத்துட்டு போய் காய வைக்கணும். நீ போய் எப்படியும் அரைச்சிட்டு வரணும். கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு தேங்காயெல்லாம் உடச்சி. எனக்கு வேணாங்க தேங்காய் கொடுக்குறாங்கலாம். 10 கிலோ இடம் வச்சுட்டு போனாங்க. அந்த பருப்பு இருக்குல்ல, தேங்காய் பருப்பு காய வச்சு நெத்தா. இப்போ அது எத்தனை கிலோக்குன்னு தெரியல, வயிட்டே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எதையுமே டக்குன்னு பண்ணா நஷ்டம் நம்மளுக்கு தான் போல இருக்கு. எங்கள் அப்பா வந்துருக்காரு, அப்படியே எல்லாம் போகிறோம் அந்த அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு. எவ்வளோ என்ன வருதுன்னு தெரியல, பார்க்கணும். அரைச்சி தான் மேடமுக்கு கொண்டை போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, மேலே சிண்டு. இன்னைக்கு தான் முத சிண்டு போட்டிருக்காங்க அவங்க. எங்கள் அப்பா விட்டு வந்துருக்காங்க. நான் எதுவும் குண்டான இருக்காம போயிட்டேன். கேன் எதுவும் இல்லை, அதான் 2 குண்டானை வந்து கழுவி தூக்கிட்டு போகிறேன். அரைச்சி போய் அந்த எண்ணெய் ஆடிட்டு எத்தனை லிட்டர் வரப்போன்னு தெரியல. 10 கிலோவுக்கு வந்து 5 கிலோ வரும்னாங்க. எப்படியோ கொஞ்சம் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்துறது நடந்துருச்சுங்க. மழை பெய்யுது, நல்லா சில்லுன்னு இருக்க போது நீ நைட்டு தூங்குறது. அதுக்கு ரெகுலராக மழை பெஞ்சா நம்ம வீடு தாங்க. அது எப்போ டைம் பெஞ்சா சூப்பராக இருக்குது, வெயில் நாளுக்கு. அதுக்கும் என்னமோ மழையில் மேடம் பண்ணி நிற்கிறாங்க. என்ன பண்ணிட்டு நிற்கிறாங்கன்னு தெரியல. பாப்பா எந்திரிச்சிட்டு அப்போ தான் பொரிய வச்சு எல்லாம் போட்டு கரண்ட் போயிடுமோன்னு பயந்துட்டு அரைச்சி வச்சிருக்கா. சாப்பிடல பாப்பா, ஆப்பிள் வேணும்னா அதிகமே சாப்பிடல, படுத்துக்கிட்டாங்க மேடம். குள்ளாய் வேற அழுவாத குறையா உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்னா, விஜய்க்கு வந்து இப்போ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குல்ல, ஆட்சி அமைக்க முடியலன்னு. என்னமாம்மா ஆயிடுமோ போயிடுமோன்னு. இதெல்லாம் சகஜம் தானே. எந்த ஒரு வேலையுமே ஈஸியா இருக்காது, எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்கதான் செய்யும். எனக்கு மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, அந்த பதவியை எப்படா இது பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அது அந்த நிமிஷம் எப்போ வரும் அப்படின்னு இருக்குதுங்க உண்மையாலும். அதுக்குள்ளேயே எத்தனையோ பிரச்சனை வருது. வரதான் செய்யும். நிறைய பேருக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல, போட்டாங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மாட்டாங்க. ஏன் கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா, என்னமோ 18 தொகுதி ஜெயிக்கணும், அதெல்லாம் அரசியல் எங்களுக்கு தெரியாதுங்க. ஏதாவது போயிட்டு இருக்கு பஞ்சாயத்து, அதனால கன்ஃபியூஷன் கொஞ்சம். யார கூட அது அவ்வளவு சீக்கிரம் ஒரு தனி கட்சியா வளர்ந்து வந்தா விட்டுருவாங்களா? அப்புறம் என்ன மரியாதை இருக்கு அந்த ஒரு இதுக்கு? இவ்வளவு தூரம் வளர்ந்துக்கணும் மரியாதை. எலெக்ஷன் வச்சா அப்படி இல்ல, அவ்வளவு ஆக மாட்டாங்க. அது என்ன நடக்குன்னு தெரியல. சரி வாங்க நம்ம வேலையை அப்படியே இந்த வீடியோ வைக்கலாம் பண்ணிக்கணும். அதான் சிவாவும் என் கூட வரணும் அடம் முடிக்கிறான். 2 பேரும் கிளம்பிட்டோம். வாங்கிட்டு வருவோம். ஆயில் எல்லாமே தீர்ந்து போச்சு. பாப்பாவுக்கு ஆப்பிள் தான் அரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ தான் ரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே அங்கே இடம் போடும் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து பார்த்தா கம்மியாக இருக்குது. அதான் புலம்பிட்டு உட்காந்துருக்குது. இப்போ என்ன வச்சு ஆக்கவா போகிறேன்? அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது சக்கரை தான், ரேஷன் அரிசி இட்லி தான் போடுறோம். அதுக்கு இது பஞ்சாயத்து இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு காகிலோ அதை நீ ஏன் கவலைப்படுற? மற்றவங்க கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? வாங்க முட்டு வேலை எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா? சரி அப்புறம் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? இட்லி போட்டிருந்தாங்க. நான் தான் அந்த புளிச்சிக்கிற வேஸ்டா போய்ட்டு சொல்லிட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் குள்ளாய் வந்து முருங்கீரை சாம்பார் வச்சிருக்கா. நிறைய நாள் வைக்க சொன்ன, வைக்கல. நேற்று பிச்சுட்டு வந்த வேற ஒருத்தவங்க காய் கேட்டிருக்காங்க. நான் முருங்கான் தப்பா நினைச்சிட்டு மரத்தில் லேட்டாக கிட்டன்னு பிச்சுட்டுனா வீணா கூடான்னு சொல்லிட்டு அப்படியே பையில வச்சிருந்தோம். காலைல உதிர்த்து இது பண்றேன். முருங்கைக்கீரை எப்பயாவது வேஸ்ட் எப்பவுமே ஆக மாட்டோம். அது சப்போஸ் தெரியாம கிளை உடஞ்சிருச்சு பறிச்சுட்டோம்னா அதை வாஷ் பண்ணிட்டு ஒரு பையுள்ள. அப்புறம் எவ்வளவு என்ன இருக்குன்னு கேட்டேன். இந்த மண்ணி பிடிமா அப்படியே பிடிமா அப்படியே. இப்பதானே இந்த திருவாயம் சொன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்படிதான் மாட்டிக்கிறேன். நீ வேஸ்ட் பண்ண மாட்டேன்னா அது அங்கே வைப்பா தெரியுது. மொத்தமா ஒரு எல்லாம் சேர்த்து 4 லிட்டர் 4.5 லிட்டர் இருக்குங்க. பாக்க குண்டா பெருசா தெரியும். இது 2 லிட்டர் வாட்டர் பாட்டாலும் ஊத்தினாலே ரொம்ப சின்ன குண்டு, சாப்பாடு ஆகிற குண்டு. அதான் மொத்தமாவே ஒரு என்ன தவிக்கிறா சவுண்ட் வருது சொல்ற மாதிரி. இது வரவே இல்லை. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்தி விட்டாங்க. ஃப்ரிட்ஜ் உள்ள இருந்து ஏதாவது சவுண்ட் வந்துருது. கடைசியில குண்டான வச்சு அந்த கம்ப்ரஸர் ஓடுற வைப்ரேஷன் இருக்க மாட்டேங்க. பயமுறுத்தி விட்டாங்க. ஒன்னும் இல்ல, இவன் பண்ற வேலை தான். எந்த நேரமும் திறந்து அதை இழுத்து அடிக்கிறான். அதனால அது டைட் ஆயிடுது. இனிமே உன திறக்க விடாது. ஊட்டி முடிச்சாச்சா? மோளை வேற தட்டிட்டு இருக்கா சிவா சாப்பாடு ஊட்டுறதுக்காக. நீ எழுதலையாப்பா?
பாத்தீங்களா? ஐயோ பிள்ளையா பொண்ணு ஒரு சட்டை போட போறக்கா. என்ன அது பாத்தீங்களா? இந்த வீட்டை எப்படி என்ன கண்டிஷன் வரும்? உட்கார இடம் இல்ல, வச்சு சுட்டுருந்தா பிள்ளைய பின்னாடி இருக்கு. நான் படுத்திருந்தேன், பாப்பா பத்து சைக்கு கூட படுத்தேன்னா 2 ஸ்டெப் இப்படி எடுத்து வச்சா கால் அடிக்குது. அந்த பக்கம் போனா கை கிச்சனு பத்தாததுக்கு இந்த சைடு ஃபேனு. அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். குழாய் வந்து என் மேலே ஒரு வருத்தத்தில் இருக்குங்க. நம்ம புருஷன் நம்மளை வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேங்கிறான். அம்பாரத்தை கூப்பிட்டு போனது பத்தாதான். இப்போ அடுத்தது ஈரோடு கூப்பிட்டு போய் அங்கே எல்லாத்தையும் சுற்றி காட்டணும். பிக்னிக் போகணுமா இவங்களுக்கு? ஏமா போகணுமா? இவங்க அப்பா வேற எப்போ வரீங்க இவங்க வரமாட்டீங்களான்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க வண்டியில் தான் வருவாங்களாம், வந்தால் பஸ்ஸில் போக மாட்டாங்களாம். 4 பேர் ஆச்சு, 4 பேர் வண்டியில் போக முடியல. நானும் சொல்லி பார்க்குறேன், மேடம் கேட்க மாட்டாங்க. அதான் அப்படியே இப்போ அதான் கேட்டு உக்காந்தா என்கிட்ட அப்படியே. சரி இந்த வீடியோ முடிச்சிடலாண்டி அப்படின்னா, இது பதில சொல்லிட்டு நீ எதாவது பண்ணு அப்படிங்களா? இப்போ சொல்லு என்ன பண்ணலாம்? போக முடியாதுதாங்க, என்ன பண்றது? எனக்குமே போகணும்னு விருப்பம் தான், பட் பார்க்கலாம். இதே சொல்லி மே மாசம் எனக்கு இங்க இருக்க பிடிக்கலங்கிறதாண்டி போனா நல்லா இருக்கும் தாங்க தோணும். போயிட்டு ஒரு கோயில்லாம் போயிட்டு வரலாம் கொஞ்சம். என் பொண்ணுக்கு வேற இப்ப 7 மாசம் ஆகுங்க. அவ டார்ச்சர் தாங்க உட்காரன்னு பொத்து மண்டையில அடிபட்டுக்கிட்டே இருக்குங்க. இன்னும் உட்காரல, முட்டி மட்டும் போடுவாங்க. அது முட்டி போட்டு நவரெல்லாம் தெரியல. முட்டி போடுவாங்க, உட்காருவாங்க. 7 மாசம் ஆகுது இப்ப கரெக்டா. ஆமா, வீடியோ மீட் பண்ணலாம். வீடியோ எடுத்து போடுவோம்னா என்னன்னு தெரியாது.